அம்மா அப்படியே படுத்துக்குங்க, நான் ஃபோனில் உங்களுக்கு ஹீலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்கன்னா within 10-15 minutes that pain is relieved. டாக்டர் நர்கீஸும் என்னுடைய வாத்தியார் தான். And I learnt real acupuncture from her. Daily she used to sit with me and teach me the entire procedures for this, and very quickly I think I did. I hope I was a good student to you. டாக்டர் நர்கீஸ் காஸ்மெட்டிக் அக்யூபங்க்சரை பற்றி ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான சில ஹிண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய சில நுட்பங்களை மட்டும் ஒரு 10 minutes ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. Cosmetic acupuncture view அப்படிங்கிறது not different from general health issues. Treating the internal problem gives the general appearance அப்படிங்கிறது தான் இந்த காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சரோட ஒரு பியூட்டி. அண்ட் ட்ரீட்டிங் தி இன்டர்னல் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது ட்ரீட்டிங் தி ஹோல் பர்சன், நாட் ஜஸ்ட் சிம்டம்ஸ். ஸோ நம்ம கிளாசிக்கல் ஆர் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனுடைய ஒரு வியூ காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் தான். இன் ஜென்ரல் சைனீஸில் குயின்ஸ்க்கெல்லாம் அவங்க டு மெயின்டைன் த பியூட்டி, ஸ்கின் கேர், ஹேர் கேர் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி thousands of years ago காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் யூஸ் பண்ணி தான் அவங்க அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன் ரீசன்ட் டேஸ் தான் நம்ம வெஸ்டர்ன் கான்செப்டில் பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸில் காஸ்மெட்டிக் சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரிஸ், இல்லை லிப்போசெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபெமிலியர் ஆச்சு. பட் பிஃபோர் தட் இட் செல்ஃப் காஸ்மெட்டிக்கில் அக்யூபஞ்சரில் இருக்கக்கூடிய டிவிஷன் அப்படிங்கிறது வெரி ட்ரெடிஷ்னல். ஸோ இதில் இப்போ ஒரு ரீசன்ட் ரிசர்ச் அபவுட் அக்யூபஞ்சர் ஆக்சுவலி. ஸோ இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் கிளினிக்கல் எக்ஸலன்ஸில் பிரிட்டிஷ் அக்யூபஞ்சர் கவுன்சிலோட சேர்ந்து பண்ணியிருக்கிற ஒரு ரிசர்ச் ஒர்க். இந்த ரிசர்ச் ஒர்க்லேருந்து மோர் தேன் 30 டிசார்டர்ஸ் அக்யூபஞ்சர் இஸ் மோர் எஃபெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா some latest indications like fibromyalgia. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா acne, allergic rhinitis இந்த மாதிரி மெடிக்கல் சிம்டம்ஸோட நிறைய காஸ்மெட்டிக் இஷ்யூஸையும் ஆட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இப்போ ரீசன்ட் டிசார்டர்ஸ்க்கு ஈவன் அலோபதி எடுத்துகிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் அக்யூபஞ்சர் ஓரியன்டலாக ஒரு ரிலீஃப் ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இட் ட்ரீட்ஸ் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் வித் இன்டர்னலாக அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜி இம்பேலன்சஸையும் சேர்த்து க்யூர் பண்ணுது. த்ரூ திஸ் வெப்சைட் நீங்கள் அந்த வீடியோ ஒர்க் கம்ப்ளீட் அந்த கன்வென்ஷனல் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இப்போ வெப்சைட்ஸ்லேயே அப்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் திஸ் 30 disorders, especially type 2 diabetes, tinnitus and all neuro compliant, insomnia, infertility இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்க்கு it is very effective than any other system அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட்னுடைய லேட்டஸ்ட் ரிசல்ட். இப்போ உதாரணமாக அக்யூபஞ்சரில் எப்படி ஒரு ப்ராப்ளமை அவங்க அணுகுறாங்க, பேசிக்காக அவங்களுக்கு இருக்கிற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், எனர்ஜி இம்பேலன்சஸை சரி செய்த பிறகு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஹெல்த் இஸ் பியூட்டி அப்படிங்கிறது தான் இதனுடைய சிம்பிள் கான்செப்ட். ஸோ ஒரு ஜென்ரலாகவே நம்ம ஒரு க்ரானிக் அக்யூபஞ்சர் இல்லை அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டுருக்கிற ஒரு பேஷண்ட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஜென்ரலாகவே ஓவரால் எனர்ஜி லெவல், ஜென்ரல் அப்பியரன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவைஸ் ஆகும். இட்ஸ் பிகாஸ் அந்த இன்டர்னலாக இருக்கிற டேம்ப்னஸ் இல்லை அந்த நரிஷ்மெண்ட் பேலன்ஸ் ஆகிறதுனால. ஸோ ஒரு ஸ்கின் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னும் போது அக்யூபஞ்சர் நாட் ஒன்லி ட்ரீட் ஸ்கின், அந்த இன்டர்னலாக இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ வரைக்கும் இது ரீச் ஆகிறதுனால தான் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். So beautiful skin is a product of healthy connective tissues. So male skin இல்லை female skin நம்ம ட்ரீட் பண்ணும்போது for skin disorders அதில் பேசிக்காகவே ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஸ்கின் கேர் ஆக்னி to treat with அக்யூபஞ்சரில் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா
இப்போ pathophysiology of acne western medical conceptல வந்து நம்ம என்ன சொல்றோம், increased production of sebum and manifested as the greasy skin and commensal bacteria அப்படிங்கிறது partially connected with the increased production of sebum and blockage of follicular opening to the hyperkeratosis process and inflammatory reaction due to commensal bacteria and women'sல வந்து increased androgen values, that is hormonal imbalances கூட இதுக்கு ரீசனா இருக்கு. Acupuncture viewல வந்து thick oily skin அப்படிங்கிறது dampness in lung and spleen and lung எனர்ஜியில் வந்து எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் ஆகும்போது தான் இந்த பேத்தோஃபிசியாலஜி சேஞ்ச் வந்து ஒருத்தருக்கு நடக்குது. ஸோ அப்போ பேசிக்காக நம்ம வந்து இதை ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது. தட் இஸ் பேலன்சிங் தி லங் அண்ட் ஸ்ப்ளீன் எனர்ஜி. டீப் ஸ்கார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்து சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இன்டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் புவர் எலிமினேஷன் ஆஃப் ஸ்கின் இருக்குது. ஸோ லங் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் ட்ரீட் பண்ணும்போது ஒரு பாடி நேச்சுரலாகவே டீடாக்சிஃபை ஆகுது. அண்ட் இன்ஃப்ளமேஷன் வந்து லங்கில் இருக்கிற யோங் எனர்ஜியோட எக்ஸஸ்னால. ஸோ யோங் எனர்ஜி ஆஃப் லங்கை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி அப்படின்னும் போது டு ஸ்டார்ட் வித் ரெடியூசிங் தி டேம்ப்னஸ் இருக்க கண்டிஷனில் வந்து நம்ம லங் 5 செடேஷனாக ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு யூனோ தட் செடேட்டிவ் மெத்தட், செடேட்டிவ் நீட்லிங் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் தி எண்ட் பாயிண்ட் பண்ணணும். ஸோ டு இம்ப்ரூவ் சர்க்குலேஷன் UB13 அண்ட் ஸ்டொமக் 40 வித் மெனி லோக்கல் நீடில்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஆக்னி அப்படிங்கிறது ஃபேஸில் வந்து இட்ஸ் லைக் மல்டிபிளாக இருக்கும்போது வித் லோக்கல் மெனி நீடில்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் டு ப்ரொமோட் எலிமினேஷன் LI4 stomach 25 and triple warmer 6 இந்த காம்பினேஷன் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஸோ கூல் த ஹீட்டை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்பர்ஸ் ஹீட், அந்த ஹீட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பர்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கு லங் 5ல வந்து வீனஸ் ப்ளீடிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். இல்லை அந்த ப்ளீடிங் டெக்னாலஜி தெரியாதவங்க வந்து ஜஸ்ட் நீடிலிங் இட் செல்ஃப் எனஃப். அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ரிஃபைன்ட் சுகர் மெட்டீரியல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பேஷண்ட்ஸ்க்கான டயட் அட்வைஸ். ஸோ 12 செஷன்ஸ் வந்து தேவைப்படுது நார்மலி டு ட்ரீட் திஸ் கண்டிஷன். அண்ட் ஹைலைட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து லோக்கல் பாயிண்ட்ஸ் தான். லோக்கல் பாயிண்ட்ஸ் அடிஷ்னலாக போடும்போது ரிசல்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒபெசிட்டி. இப்போ ஒபெசிட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது காமனாக டு ட்ரீட் ஆல் ஒபெசிட்டி சேம் கைண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து வேரி ஆகுது. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும், சில பேஷண்ட்ஸ்க்கு ரிசல்ட் இருக்காது. இந்த ரீசன் இஸ் இந்த 3 வார்மரில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஃப்ரென்சஸ் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் அப்பர் வார்மர் ப்ராப்ளம், மிடில் வார்மர் ப்ராப்ளம் அண்ட் லோவர் வார்மர். அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு எந்த இடத்துல வந்து மசில் டெபாசிஷன் எக்ஸஸாக இருக்கோ அங்கே தான் அவங்களுக்கு ஸ்டாக்னேஷன் இருக்குது. அந்த மெரிடியனை வந்து நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஜென்ரல் பாயிண்ட் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் ஒபெசிட்டி அப்படின்னா ரென்ட்வெல் பாயிண்ட்ல நடந்திருக்கிற லேட்டஸ்ட் ரிசர்ச் உள்பட என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு டயட் ஒத்துக்காது. இட் இஸ் ப்ரூவன். அவங்களுக்கு அலர்ஜிக் டு தட் டயட் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நீடலில் வந்து போட்டுட்டு ஒரு ஆஃப்டர் த ட்ரீட்டிங் திஸ் நீடில் அந்த ஃபுட் அவங்க எடுத்துக்கும் போது அந்த அலர்ஜிக் பர்சன்டேஜ் வந்து 80% வந்து ரெடியூஸ் ஆகுது. 20% தான் வந்து பாடி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஒரு டயட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து, இல்லை ஒரு டயட்டிங்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷனுக்காக அவங்க ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் டு ட்ரீட் வித் அக்யூபஞ்சர் அப்படின்னா யூஸ் ரென்ட்வெல். இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். இன்டர்னலாக அவங்க எடுத்துக்கக்கூடிய ட்ரக்ஸ் இல்லை ஃபுட் மெட்டீரியலால் வரக்கூடிய ப்ராப்ளமை வந்து நம்ம பிஃபோராகவே சரி பண்ண முடியும். இட் இஸ் காமன் டு ஆல். அதர் பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து டிபெண்டிங் ஆன் தட் அந்த பேஷண்ட்டோட பர்சோனிக் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ டயட் அண்ட் அதர் ஃபேக்டரை வந்து நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஹேர் கேர் வரும்போது இட் இஸ் 4 டிஃப்ரென்ஷியேட்ஸ். அதாவது இன்றைக்கி வந்து ஃபீமேல் மேல் எல்லாருக்குமே வந்து இந்த ஹேர் ப்ராப்ளம்ங்கிறது வெரி காமன். ஸோ ட்ரைக்காலஜியில் வந்து அக்யூபஞ்சர் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னும் போது நீங்கள் 4 டிஃப்ரெண்ட் ஏரியாவை ஃபஸ்ட் டிவைட் பண்ணிக்கணும். அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு எங்கே டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இட் மே பி ஃப்ரண்ட் அண்ட் டெம்பிள்ஸ். ஏன்னா இப்போ ஒன்று காமனாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு வரும்போது 30+ ஃப்ரண்ட்டில் தான் வந்து அந்த டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்டொமக் அண்ட்
large intestine problem, அவங்களோட டயட்டிங் ஸ்டைல், டைமிங் இல்லாமல் டயட் சாப்பிட்றது, இதெல்லாமே ரீசன். வெர்டெக்ஸில் பேக்ஸில் இல்லை சென்டரில் வரக்கூடிய பேலன்ஸ்க்கு வந்து லிவர் அண்ட் பெரிகார்டியம் தான் ரீசன். ஸோ அதை ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது. சைட்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது, டென்சிட்டி கம்மியாக இருக்கும்போது கால் பிளாடர் அண்ட் ட்ரிபிள் வார்மர் ட்ரீட் பண்ணணும். ஆக்சிபெட் கம்ப்ளீட் பேக் சைடில் வந்து டென்சிட்டி இல்லைன்னா யூரினரி பிளாடர் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். இட் ஜஸ்ட் எந்தெந்த சேனல் அங்கே உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பேலன்ஸ் இருக்கும்போது, தட் இஸ் ஃப்ரண்ட் பேக் வெர்டெக்ஸ் எல்லா இடத்துலையும் லோவராக இருக்கும்போது எங்கே கம்ப்ளீட் பேலன்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு அங்கே ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது டு ஓப்பன் த ஃபாலிகுல். அதுக்கப்புறம் க்ரோத் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏரியா எலக்ட்ரோ ஸ்டிமுலேஷன் கூட அட்வைசபிள் இன் திஸ் கண்டிஷன் அலாங் வித் K7. அவங்களுக்கு வந்து வாட்டர் ட்ரிங்கிங் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ரெஸ்ட் வந்து அட்வைஸ் பண்ணணும். இது வந்து காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ வேர்ல்டு வைட் வந்து ரெக்கக்னைஸ்டு சிஸ்டமாக வந்து காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபார் ஃபைன் லைன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஈவன் சம்டைம்ஸ் வந்து ஃபீச்சரில் வரக்கூடிய சேஞ்சஸ்க்கு. ஸோ இதெல்லாம் பிஃபோர் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ ஈவன் ஃபார் மேல் ஸ்கின், மேல் சாக்னஸ் ஒரு 10 செஷன்ஸ்லாம் வந்து அந்த சாகிங் எல்லாம் கூட வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிருக்கு. பிகாஸ் இட் ரெஜுனேட் ஈச் அண்ட் எவ்ரி செல் ஆஃப் அவர் பாடி. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி பெயின்லெஸ். இந்த பிக்சர்ஸ் நம்ம ஏன் காமிக்கிறோன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தின் காஜ் நீடில்ஸ் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ நீடில்ஸ் போட்டாலுமே பெயின் இருக்காது அப்சல்யூட்டாக. ஸோ இது வந்து பர்சனல் நம்ம கிளினிக்கில் நம்ம பண்ணியிருக்க பேஷண்ட்ஸ். That's all. And ஒரு ஸ்மால் வீடியோ கிளிப் இருக்கு about this treatment. It's very simple அப்படிங்கிறதுக்கு அந்த கிளிப் மட்டும் இப்போ பார்க்கலாம். Thank you. நர்கிஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல டாக்டரேட் பண்ணவங்களுக்கு கைடு ஒர்க் பண்ணாங்க. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 டாக்டரேட் வந்து நர்கிஸோட கைடன்ஸில் முடிச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் PhD பண்ணுறாங்க. ஹீலர் நர்கிஸ் ஓஹா.